அனைவருக்கும் காலை வணக்கம். தினம் ஒரு தகவலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மாக்களை குறைப்பது எப்படி. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் தன்னுடைய கர்மா என்பது தானாகவே பிறந்து விடுகிறது. அந்த கர்மாவை நாம் வாழும் நாட்களில் எப்படியாவது கழிக்கணும். அது எந்த வகையில் நம்ம கழிச்சுக்கணும், நம்ம கர்ம வினைகள் நிவர்த்தி ஆகி நம்ம நல்ல ஒரு சிந்தனையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் எப்படி நம்ம பெறப்போகிறோம் அப்படின்றத அந்த விஷயத்தை இருந்தது வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது கர்மாக்களை எதனால வழியிலலாம் நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பறவைகளுக்கு உணவளிக்கிறது, பறவைகளுக்கு தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, அதே மாதிரி விலங்கினங்கள் இந்த ஆடு மாடு பசு மாட்டுக்கு பார்த்தோன்னா கீரை வகைகள் சம்மந்தப்பட்டது கொடுக்கறது, அதுக்கு பார்த்தா புல்ப்பு சம்மந்தப்பட்டது கொடுக்கறது, குதிரைகளுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி கொள்ளு உணவு அதாவது பில்லுக்கு அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம கொடுக்கறது. இதனால் நம்முடைய கர்ம வினைகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்கிறதுனால நம்ம கர்ம வினைகள் நிவர்த்தி ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஊனமுற்றோர்னு சொல்லுவோம். சனி பகவானால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஊனமுற்றோர் அதிகப்படியான ஜோதிடர்கள் சொல்லிடுறாங்க. அந்த ஊனமுற்றோருக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு அன்னதானமோ இல்லை ஒரு ஆடை தானமோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாகனங்கள் தானமாக கொடுக்கறது, இல்லை பார்த்தோன்னா பணம் தானமாக கொடுக்கறது, ஒரு திருமணம் ஆகாத பெண்ணுக்கு முன்னாடி இருந்து ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தா ரொம்ப இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கட்டுக்கிறது, இல்லை வீடு கட்டி கொடுக்கறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறது, அது மாதிரியான ஒரு சூழ்நிலையும் நம்முடைய கர்ம வினைகளை நம்ம நிவர்த்தி செய்ய முடியும். அதுபோல் மறுபடியும் என்னென்னா விதவைகள்னு சொல்லுவாங்க. கணவனை இழந்த ஒரு பெண்ணு தான் விதவைன்னு சொல்கிறோம். அந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு அன்னதானமோ ஒரு ஆடை தானமோ இல்லை ஒரு தொழில் இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுக்கறது, அது மாதிரியான ஒரு சில தானங்கள் சில உதவிகள் செய்வதன் மூலமாக ஒரு மனிதனுடைய கர்ம வினைகள் கூடி விரைவில் கழியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா முதியோர்கள், அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா பையன் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பான், ஆனால் வரக்கூடிய மருமகனாலேயோ இல்லை மகள் நல்ல உத்தியோகத்தில் இருப்பார், வரக்கூடிய மருமகனாலேயோ பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் பெரியவங்களை தனித்து விட்டுறாங்க. அதுக்கு பேர் நம்ம முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த முதியோர்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறது, சாப்பாடோ இல்லை பார்த்தோன்னா அவங்களுக்கு வெயிலில் நடந்து போகும்போது ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கறது, இல்லை அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு தாகத்துக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறதுனால பெரிய பெரிய கர்ம வினைகள் நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுகிறது. இது போன்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்மால் முடிஞ்சது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தானங்களாக கொடுக்கறதுனால நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்மா, நாம் இந்த வாழ்க்கையில் செஞ்ச கர்மாக்கள் அனையுமே நிவர்த்தியாகி ஒரு நல்ல நிலைக்கு அடைய முடியும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்படுது. தினம் ஒரு தகவல். இன்று அருமையான ஒரு தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை மற்றொரு தகவல் மூலியமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.